போலாம். ரெடியா? ரெடிப்பா. என் அன்பிற்கும் உயிருக்கும் மேலான என் அருமை மக்களே. மேலையா? இந்த மேல இல்லையா? என்கிட்ட பொறுமையாக களி ரெசிபி கேட்டு வெயிட் கொண்டிருக்கும் பெரும் மனது படித்த அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் மதிச்சு 4-5 வாரமா களி ரெசிபி கேட்டு நான் வந்து போட்டுலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். என் ஹெல்த் சப்போர்ட் பண்ணாத ஒரே காரணத்தினால நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஆனாலும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 அன்பிற்காக நான் அன்பிற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால முதலில் இன்று களி ரெசிபியை துவங்குவதற்கு முன்னால் அன்புக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன். அன்பெனும் 1000 நானே என் ஈர நெஞ்சமே. கடையில இருக்க ஈரமா? ஓ, அததான் காமிக்க போனேன். வேற எங்க ஈரம் இருக்கு? உயிர் பாதி உனக்கே ஓ நரை வந்தும் ஏன் வாங்கிட்டேன். தான் போதும், மைக் ஒர்க் ஆகல, பேட்டரி போடல. சரி, நம்ம அப்ப களி ரெசிபிக்குள்ள போலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து சண்டே நாங்க வந்து மிஸ்டர் நரேன் அவர்களுக்கு வந்து ஃபீவர் இதான் இது மாதிரி நேற்று இருந்து பெஜாராகிது. இந்த ஆளோட கஞ்சியை வச்சு வாயில ஊற்றி விட்டுலான்ட்டு இன்னைக்கு கஞ்சி துவையல். இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இங்கே வந்து களி ரெசிபி ஒரு சைடு ஓடும். இன்னைக்கு ரெண்டையும் அப்படியே அம்சமாக முடிச்சு விடுறோம், பேலன்ஸ் பண்ணி. வாங்க வாங்க வாங்க. சாப்பிட்ட உடனே நானும் ஓடிடுவேன். உங்க வீட்டு லைட்டு கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஆப்பரேஷன்களா? எங்க வீட்டு லைட்டா? ஏன்னா நீ எந்த வீட்டுல இருக்க? What is this man? என்ன திருப்பணும்? ஏன்டா எரிய மாட்டேங்குது? என்னப்பா இப்ப அப்படியே எரியுதா? அடுப்பு எரியுது. வெயிட் பண்ணுங்க வரேன். முதல்ல எரியல சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. கஞ்சிக்கு முதல்ல அரிசியை போட்டுக்கிறோம். ரொம்ப டிஃபிகல்ட்டான டிஷ். ரொம்ப டிஃபிகல்ட்டான டிஷ். உண்மையிலே இதுதான் டிஃபிகல்ட்டான டிஷ். சோறு குழம்பு காய் வச்சா கூட இதா குழம்பு, இதா சோறு, இதா காய் தின்னு போன்னு விட்டுறலாம். இந்த கஞ்சிக்கு உன் வாய்க்கு துவையல் வேணும், என் வாய்க்கு சின்ன வெங்காயம் வேணும், அவனுக்கு முட்டை பச்சை மிளகா போட்டு பொரிக்கணும். சின்ன வெங்காயம் என்ன பச்சையா தானே இருக்கு, இந்த அது எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தா? ஏய், அது நான் வதக்கி சாப்பிடுவேன் மேன். அதுக்கு என்ன வேணும்? பச்சை மிளகா போட்டு முட்டை பொடி மாஸ். ஓ, ஒரு கஞ்சி சாதத்துக்கு 3 சைடிஸ் தெரியுதா? அதுக்கு சோறு குழம்பு காய் 3 வச்சுட்டு போயிடுவேன். குடும்பமாடா நீங்களாம்? களிக்கு நகர்ந்துடலாம் நகரு. இல்லை கொஞ்சம் உப்பு போட்டா வெந்துட்டு இருக்கோம். சடக் 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 சடக்குன்னு வேலை பார்க்கணும். இப்போ எப்படி சடக்கு ஃபாஸ்ட்டு வரலையே. இதில் வந்து 3 பாக்கெட் 1/2 கிலோ கருப்பு உளுந்து இருக்குது. இதோட 1/2 கிலோ கவுனி அரிசி 1/2 பாக்கெட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 3க்கு 1 பங்கு ரேஷியோ நான் எப்பவுமே எடுத்துப்பேன். பச்சரிசி வந்து சும்மா ஒரு டம்ளர் கிட்ட போடுவேன். அதை நான் போடும்போது கீழே போட்டல நீ இதை எடுத்து கொடுக்கணும். ஓகே, ஒரு பாக்கெட்டாக போட்டு இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3மே கருப்பு உளுந்து அதானே? கருப்பு உளுந்து 1/2 கிலோ, 1/2 கிலோ பாக்கெட் 3 பாக்கெட். இது என்னன்னா, இப்போ நம்ம இதை வாஷ்லாம் பண்ணணும், க்ளீன்லாம் பண்ணணும். மேக்ஸிமம் வாங்கும்போது நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம். வாஷ் பண்ணி காய வச்சு எடுக்கிறதுல ஒரு பெரிய ப்ராசஸ். அது மாதிரி நம்ம பண்ண முடியாது, ஊறி போயிடும். அதனால வறுத்துட்டோன்னா மேக்ஸிமம் அந்த டஸ்ட்டு அதில் ஒட்டிக்கிறோம், மீதியில் அப்படியே வந்துடும். ஓகே, இது மாதிரி 3 வாட்டி இந்த 3 பாக்கெட்டு போட்டு கிடுக்குன்னு வறுத்து எடுத்துக்கலாம். என்னப்பா ஹாப்பி சார்? நான் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருப்பேன், நீ அந்த உளுந்த கிண்டி விடு. நல்லா கிண்டுமா. அது வறுத்து வாசனை வரணும், கலர் மாறணும். என்ன கலர் மாறணும்? கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆட்டம் ஆயிரும் இந்த கருப்பு. இந்த ஒரு கடைக்கே ஃபுல் ஆயிடுச்சு இது. இதெல்லாம் ஆமாம், எடுத்துட்டு மறுபடியும் பண்ணணும். எவ்வளோ நேரம் இது? ரிப்பீட்டு வந்தா போனா ரிப்பீட்டு, வறுத்தா எடுத்தோ ரிப்பீட்டு. என்ன சொல்லு? வறுத்தா எடுத்தோ ரிப்பீட்டு, வறுத்தா எடுத்தோ ரிப்பீட்டு, வறுத்தா எடுத்தோ ரிப்பீட்டு. நான் ரிப்பீட் ஆகிக்கிறேன், அதில் விடு. இதெல்லாம் நம்மளால முடியாது. கிண்டி விடு. என்ன ரொம்ப வாங்குது உனக்கு? கஷாயம் கொடுத்துட்டேன், குடிச்சிட்டேன். மெடிசின் கொடுத்தேன், அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. உனக்குலாம் இவ்வளோ திமிரு. பாவம்னு கஷாயம் போட்டு கொடுத்தா வாய் வேறு பேசுகிற நீ. இது உனக்கா? ஆமாம். எனக்கு சைடிஸ் எங்க? தேங்காய் உடச்சி கொடுக்குறியா ப்ளீஸ்? துவையலுக்கு நீ தான் உங்க அம்மா மாதிரியே துவையல் அரைச்சு கொடுக்கணும். நானும் 7 வருஷமா ட்ரை பண்றேன். உங்க அம்மா மாதிரி தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. உங்க அம்மா அளவுக்கு
நான் வந்து ரிசைன் பண்றேன் என் ஜாபை. உங்க அம்மா அளவுக்கு எனக்கு துவையல் செய்ய தெரியாது, நீ சாப்பிட தேவையில்ல. எனக்கு என்ன வாயடிச்சு போயிட்டீரு. துவையல் கிடைக்காதுல்ல. தனியா இங்க வா. எங்க போயிட்டு வர? ஒரு ரவுண்டு போறேன் சைக்கிள்க்குன்ட்டு. எங்க போன? ஏத்து விருது வந்திருக்க. பாட்டில்லாம் எடுத்துன்னு போக முடியாது. ஏய் தண்ணி குடிச்சிட்டு போ. இங்க வா 2 வாய் கேக் சாப்பிடு வா. இந்த பாட்டில்லாம் கழுவாம இருக்கு போ. கழுவி வச்சிருக்காங்க. இதை எப்படி எடுத்துட்டு போவ நீனு? இந்தா வாங்கிக்கோ கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேக் சேர்ந்துட்டாங்களா? ஃபாஸ்டா பிரீத் பண்ணிட்டு தண்ணி குடிக்க கூடாது. ரிலாக்ஸா ஸ்லோவா தண்ணி குடிக்கணும். மூச்சு வாங்கிட்டு தண்ணியை படக்கு படக்குன்னு குடிக்க கூடாது. புரியுதா அது? எப்ப வருவ? ரெடியா? உன்கிட்ட சொல்லிட்டு போனேன், நீ பண்ணவே இல்லை அந்த வேலை. நானே எடுத்துட்டேன். இது பாரு, இது அடுத்து போட்டது, இப்ப போட்டது, இது வறுப்பட்டது. கலர் டிஃப்ரெண்ட் இருக்கா? இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த தட்டில் ஆற வச்சு வச்சிட்டேனா கூட போகுது. இல்லை மாறி என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல நல்ல கரும்பு ஜூஸை அந்த மாதிரி இதுயா ஒரு சாறு ஒரு டம்ளரில் எடுத்துக்கொள்ளவும், அதை நன்றாக காய்ச்சி விட்டு. எவ்வளோ கஷ்டமா இது? எவ்வளோ நேரம் வறுக்கிறது? அரை மணி நேரமாக வறுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இவ்வளோ நாள் டிலேயாச்சு. விட்டமின் A B C D E F G H Z வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டு உடம்பு ரெடி பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு களிமாவை ரெடி பண்ணி ஆயிரணும்னு. எல்லாரும் இதை ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப சத்து. கவுனி அரிசி, கருப்பரிசியில் அதில் குழந்தைகளுக்கு நிறைய சத்து இருக்கு. அதனால தான் நான் ஆத்விக்கு அப்ப இருந்தே இதை பழக்கிட்டேன். அவனுக்கு இது கொடுத்தா போதும், வேற எதுவுமே வேணாம். காலையில மத்தியானம் நைட்டு 3 வேளை இதை கொடுத்தா கூட சாப்பிடுவான். இது 3வது பாக்கெட். அடுத்து அரிசி போட்டு வறுக்கிறதா லாஸ்ட். என்ன தேர்த்து அதுல போட்ட? நெல் இருந்துச்சு, அது வெளியே எடுத்து. ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கோ மேன். ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்லாம விட்டேன்னா எல்லாத்தையும் சொல்லணும்ல. இதுக்கப்புறம் அரிசி, இந்த அரிசி போடுவேன்ல கவுனி அரிசி, ஆனா இது கூட கொஞ்சோண்டு பச்சரிசி போடுவேன். இந்த கவுனி அரிசியில வந்து கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்கும். நான் பச்சரிசியில வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அதனால கொஞ்சம் பச்சரிசி போடுறேன். ஓகே ஓகேப்பா. ஓகேப்பா. ஜூஸ் நல்லா இருக்கா? ஏய் ஜூஸ் நல்லா இருக்கா? என்ன ஜூஸ்? நெல்லிக்கனி. உனக்கு எது கம்மியா இருக்கு? எனக்கு. உனக்கு மூளை கம்மியா இருக்கு. மூளைக்கு இல்ல அண்டாரு தோரா. ஏய் யாரா அவன் திருட வந்திருக்கான்டா வீட்ல? நெக்ஸ்ட். ஹலோ மிஸ்டர், வெயிட்டிங் ஃபார் யூ ஒன்லி. என்னப்பா ஜூஸ் குடிக்கலையாப்பா? அயன் இருக்கா இல்லையா? குடிப்பா. டேஸ்டாவே இல்ல. டேஸ்டா எதுவுமே இருக்காது. டேஸ்டா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கேன், அதுல எதுக்கு உனக்கு சுகரா போட்டு தருவாங்க? நீ என்ன ஆத்விக்கு அணி போட்டு தர? ஆத்விக்கு மட்டும்தான் அணி. டேய் என்ன என்ன மாதிரியே பண்ற? நீ எப்படி பண்ணுவ? ஒரு கட்டிங் வச்சா இப்படி தான் பண்ணு. சீ பாக்கிட்டு. நெக்ஸ்ட். கரும்பு ஜூஸை வடை சட்டியில் கொட்டவும். ஏய் ஒழுங்கா சொல்லு. கவுனி அரிசி 1/2 கிலோ. கவுனி அரிசியா? வீடா லடடா இருக்கு. நான் சும்மா ஃபன் பண்றேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அப்ப ஆஃப் பண்ணிடு. இந்த டைம் எடுக்க வேணாம், ஆஃப் பண்ணிடு. ஏற்கனவே எனக்கு இங்க அவிஞ்சு கிடக்கு. தேகாலத்தை கலப்பாத. ஓகே, இப்போ நான் துவையலுக்கு எடுத்துக்கிறேன். இப்பதான் நான் பைட்டத்துக்கு வந்திருக்கேன். உன் மேட்ருக்கு வந்துட்டேவா? வெயிட்டீஸா? என்ன டவுட் இருந்தா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்க. உனக்கு துவையலே கிடைக்காது இன்னைக்கு. சரி சரி விடு. அம்மா நல்லா தான் இருக்கும். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸா போடு. புளிப்பு இருக்கும்ல, பிட்டர் டேஸ்ட். ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ அழகா பாடுற. இந்த பாட்டை யாருமே கேட்க முடியாது. உளுந்து வறுத்து எடுத்துக்கிறேன் துவையலுக்கு. தேங்காய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். சோத்துல ஊத்துறப்ப உங்ககிட்ட ஏதாவது புதுசா நல்ல காரசாரமான துவையல் ரெசிபி இருந்தா கூட சொல்லுங்க, பண்ணி திம்போம். டப்பாவெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு காரி துப்பிடுவாங்க. அதனால இந்த இவ்வளோண்டு புளியை எடுத்து போடு. இன்னும் உருட்டிக்கிட்டே இருக்க. சரி ஓகேவா?
எனக்கு என்ன தூக்கி போடுற? ஏன் என்னப்பா எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சா? இன்னும் பாரு கிச்சன்ல ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து எங்க அம்மாலாம் அப்படி தூக்கி போட மாட்டாங்க, பாசமா அப்படியே. ஏன் உங்க அம்மாவுக்கு நீ போய் நின்று பாத்தியா கிச்சன்ல? அவங்க உள்ள என்னென்ன தூக்கி போட்டு எவ்வளவு திட்டி அரைச்சு கொடுத்துருக்காங்களோ பாவம், அவங்களை கேட்டா தான் தெரியும். சரி நீ தான் நல்லா செய்வ. வீடியோ பாப்பாங்கல்ல உங்க அம்மா? ஆமா பாப்பாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த பொண்ணு. ஓகேடா, கஞ்சி வெந்து விட்டது. வெந்துச்சுன்னு அப்புறம் பதம் பாக்குறேன். இருந்தாலும் ஒரு செக்கிங். இப்ப பாரு, எல்லா கையும் வேலை செய்யணும். இது இருக்குதா, இது இருக்குதா பாரு, வறுக்க இது வெடிச்சு வருது. அரிசி வெள்ளை வெள்ளையா வெடிக்கதான் போகுது. கல்லு மறுபடியும் அதுவா? மறுபடியும் அது மறுபடியும் இது. இப்ப மறுபடியும் இது. ஏய் இப்ப மறுபடியும் இது. ஏய் எப்பா போதும், அவ்வளவுதானே? அப்ப நிக்கவா? இப்ப மறுபடியும் இது. இரு, இதை அப்படியே கொட்டிக்கிறேன். போட்டனா இந்த வெள்ளைப்பூடு, 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 3 எடுத்துட்டோம். இது வறுத்துருச்சு. வறுத்துச்சா? நீ தான் வறுத்த? சமா கையில் எடுத்து போடுவா? ஏ கப்பு இல்ல இல்லையே, ஒரே ஒரு டம்ளர் போடு. சின்ன கப்பா? அரிசி கப்பு தான். அதில் ஒரு கப்பு போடு. இப்போ இது எவ்வளோ? 200 கிராம் அரிசி வருமா? இங்கே போடு அம்மா. அதை வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த கப்பை தூக்கி அதில் போட்டுரு, புழுங்கல் அரிசியில். இதை க்ளோஸ் பண்ணு. இதை இப்போ மக்கடே நாடா, நீ உன்னை வச்சு நான் கிச்சனில் வேலை பார்க்குறது எனக்கு பெரிய டாஸ்க்குடா. எப்படி எடுக்கிறேன் பாரு, அதெல்லாம் டேலண்டா. அவ்வளோதான், இதை வறுத்து விடணும். இதில் பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு அரைச்சிடலாம். எனக்கா? 3 துவையல் தான்ப்பா, ஏற்கனவே போட்டுட்டோமா எல்லாமே. இப்போ 3 பச்சை மிளகாய் போட்டேன்னா, கொஞ்சம் உப்பு போட்டேன்னா, இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். உங்க அம்மா மாதிரி எங்க அம்மால அம்மியில அரைச்சு அப்படி. உங்க அம்மா அம்மியில அரைச்சு ஒரு நாள் நான் பார்த்ததுல உப்பு எடுத்து மூக்குல வச்சு தேய்ச்சிருவேன். பொய் புளி விடுத்துருச்சேன்னா. சரியா வறுத்துக்கணுமா? ஆமா, அவ்வளவுதான். இது ரொம்ப பொரியணும்னு இல்லை, வறுத்துருச்சு. தேக்கோ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா பொரி ஆயிடுமா? பொரிய அரிசி ஆயிரும். இதை அந்த அரிசியோட மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு அதையும் அதோட ஒண்ணா கொட்டிட்டு இப்ப ரைஸ் மில் போறோம் அரைக்க. எங்க நம்ம போறோம்? ரைஸ் மில். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குமா? அதுதான் தெரியல, போய் பார்க்கணும். நீ எங்க வர? நான் போயிட்டு வரேன். அப்படியா? நீயே போயிட்டு வரியா? தேங்க்யூ ஸோ மச். நீ வந்தானே இன்னைக்கே போனோம், நான் போனேன்னா நாளைக்கு நாளைக்கு கூட போவேன். கொன்றுவேன் உன்னை, அவ்வளோதான். என்னப்பா சாப்பிட போலாமா? துவையல் வாயா? உனக்கு துவையல் ரெடி ஆனோடனே சாப்பிட போலாமா? எங்களுக்குலாம் ரெடி பண்ண வேணாமா? சரி பண்ணுங்க. வெயிட் பண்றதுனால சொல்றேன். பச்சை மிளகாய். ஆமா. அடுத்து என்னது? காஞ்ச வெங்காயம், சின்ன வெங்காயம். ஆமா. இது பேர் என்னது? உப்பு. இதை கூட நீ சொல்லலைன்னா அது தப்பு. நீ சர்க்கரை போட்டுக்கிட்டு இருக்க போற பார்த்து. என்னோட காமெடி சென்ஸை நினைச்சு நான் ரொம்ப வியக்கிறேன். இப்போ என்ன போடுறேன்? மொக்கா பொடி. இதை கூட நீ சொல்லலைன்னா நீ முழுசா கேளு, எனக்கு வந்துருச்சு. இதை கூட நீ சொல்லலைன்னா நீ ஒரு மூக்கு பொடி. ஏன்பா நல்லா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் விளாக்லாம் எல்லாரும் ரசிச்சு பாக்குறாங்க. மூக்கு பொடி, இட்லி பொடின்னு வந்து எதனா சொல்லி விட்டுட்டு எல்லாம் ஓடி ஜாலியா இருக்கு ஓடி சொன்னது. சரி போ, இதோ லாஸ்டா நிறுத்திக்க. இந்த வெங்காயம் வச்சு சாப்பிட்டுருக்கியா கஞ்சி? நீ சொன்ன செம்மையா இருக்கும். அப்படியே அள்ளி ஒரு பக்கம் வெங்காயத்தை தின்னணும், ஒரு பக்கம் கஞ்சி அள்ளி எசன்ஸோட சாப்பிடணும். அம்மா அப்படியே கொண்டு போய் சொர்க்கத்துல நிப்பாட்டோம். எங்க சொர்க்கம் நான் அதுல சுடுகாட்டுல நிப்பாட்டணும் வந்து. போதுமா? நீ துவையல் எடுத்துக்க மாட்டியா? நானா எடுத்துப்பேன், நான் தானே செஞ்சேன் எல்லாமே. நான் ரொம்ப நல்லா செய்வேன், அதனால நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணுவேன்.
என்னடா பண்ணீங்க? திறந்து விடு போடு. ஏய் நீ எக் சாப்பிடுவியாடா? ஃபீல் இல்லடா, உடைச்சு விடணும்டா. பண்ணு. ஏய் நீ சாப்பிடுவியா எக்? வேணாம். உனக்கு வேணாமா? சரி இந்தா. அவ்வளோதாம்மா. இந்த பக்கம் கை வைமா. அம்மா 2 சைடு பிடிமா. இங்கே வச்சுக்கோ கையை, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். இந்த கையை ஹோல்ட் பண்ணாங்க இங்கே. அவ்வளோதாம்மா. இப்போ கையை நீ ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அவ்வளோதான். இது போட்டாச்சு போங்க. இந்தா பண்ணு மிக்ஸ் பண்ணு. கூக்கி கோ. என்ன ரெடியா? ரெடி. சாப்பிடலாம் வாங்க. சூடு இருக்கு, ஆறட்டும். இந்தா உனக்கு இதெல்லாம் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீ அப்பப்போ எக் சாப்பிட்டுட்டே நான் உனக்கு ஊட்டுறேன். செம்ம டேஸ்ட் சாரா. கை பட்டா கஞ்சி கூட டேஸ்ட் ஆகும்டா. சூடா இருக்குல்ல, அப்புறமா ஊத்தலாம். இரு வெயிட் பண்ணு. பரவாயில்லன்னா நீ ஊத்திக்க. நீ ஊத்திக்க. இந்த 4 வாய் சாப்பிடு. இந்தா என்ன புறா கூட்டின மாதிரி 4 அரிசி ஊட்டு. சூடா இருக்குல்ல. ஓகேவாமா? கீழே போட்டுறாதப்பா. நீ ஏன் சாப்பிடுறியா? ஆமா, அவன் தான் சாப்பிடுவான். அவனுக்கு இல்ல, அவனுக்கு எட்டாது பொசிஷன். எட்டோ நாங்க எடுத்துக்கிறோம். பின்னாடி தள்ளி உட்காரு நீ. இல்ல அவன் பின்னாடி உட்காரு. பின்னாடி வா. நீ பின்னாடி உட்காரு. அவனே சாப்பிடுவான். இதை விட்டுரு. ஸ்பூனை முட்டைக்கு எடுத்துக்கோ. அந்த கையை இந்த கையும் தொட்டேன்னா இந்த சாப்பாடு கஞ்சி முட்டை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். முட்டை மட்டும் ஸ்பூன் போட்டு சாப்பிடு. இதை கையில இல்லி சாப்பிடு. சூடா இருக்கு. ஓகே சாப்பிட்டு. இது எனக்கு கொஞ்சம் துவையல் தருவியா? தருவேன். எங்க அம்மா துவையல் தராம போவேனா? சரி நீ அம்மா துவையல் இல்ல நீ செஞ்ச துவையலா? வெங்காயம் வேணுமா உனக்கு? வெங்காயம் வேணாம். வெங்காயம் ஓகே. உனக்கு வேணுமாடா துவையல்? ஆமா. இந்தடா. ஆக்காமி வைக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. உங்க அலுவலையை பாருங்க. எனக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஸ்பூனு இருக்குடா. எடுத்து எக்கு சாப்பிட்றா. ஏதோ பண்ணுடா. ஸ்பூனை சாப்பிட்றேன். ஓகே. ஒரு வழியாக நம்மளுக்கு களி மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நல்லா நம்ம வறுத்த கவுனி அரிசி அந்த உளுந்து 2ஐயும் எடுத்துகிட்டு போய் மெஷினில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாவை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இதுலேருந்து எடுத்து ஒரு குட்டி குட்டி டப்பாவில் வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வச்சு நான் எப்படி கழிக்கின்றேன்றதை நான் டெய்லி விளாக்ஸ்லேயும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி நான் ஒன்று போடுறேன். இதில் நான் எப்படி கழிக்கிறேன் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து கருப்பட்டி இல்லை சக்கரை தண்ணி, லைக் வந்துட்டாரு களியோட ஃபேவரட். இந்த களிமாவை வந்து நம்ம 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து கருப்பட்டி தண்ணி, இல்லைன்னா வந்து வெள்ளைப்பாகு அதில் வச்சு நம்ம கிண்டி நல்லா அல்வா மாதிரி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது வந்து டெய்லி நம்ம சேர்க்க முடியாது, நிறைய சுகர் தேவைப்படும். அதுக்கு நாங்கள் இவனுக்கு எப்படி கொடுத்து பழக்கிட்டோம்னா, சும்மா வெறும் தண்ணியிலேயே உப்பு போட்டு இதை கரைச்சி விட்டு களி கிண்டி லைட்டாக சக்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் வச்சு ஊட்டி விட்டுரும். இந்த களி இவர் வந்து ஒரு 11 மந்த்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காது. இவரோட ஃபேவரட் களி இது. எப்போவுமே இந்த மாவு மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி விடாமல் வச்சுப்பேன். ஸோ கருப்பு உளுந்து கவுனி அரிசி எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல சத்து. ஸோ இந்த களி வந்து நமக்கு வந்து குட்டி பசங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, பெரிய பொண்ணுங்க நம்மள மாதிரி இருக்க பெண்களும் சாப்பிடலாம். நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே நல்லது. நீ பொண்ணாடா? ஆம்பளை பையன் தானடா நீ?